ஸோ இது வந்து வாக்குகளை மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை ஏற்படுத்திட்டு இருந்த சமயத்தில் டிவிகேனுடைய அந்த மக்கள் சந்திப்பில் மக்களை அணுகுகிற விதம் என்ன அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஒரு பக்கம் அவர்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்திற்கான அனுமதி பெறுவது, அதற்கு வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே தரப்பிலிருந்து அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறை தரப்பிலிருந்து எப்படிப்பட்ட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, அதில் வந்து அவங்க வந்து உண்மையாகவே உள்ளபடியே வந்து சரியான பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையா, அல்லது வன்மத்தை வச்சுக்கிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வேற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தாங்களா நெகட்டிவா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்ள போனாலுமே கூட டிவிக்கு எப்படி தன்னை நம்பி வரக்கூடிய அந்த தொண்டர்களையும் பொதுமக்களையும் இவங்க அந்த மக்கள் சந்திப்பில் எப்படி அணுகுனாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு இவங்க தரப்புல இருந்து எப்படி உறுதி செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இப்போ கூட வந்து டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ கூட கரூர் துயர சம்பவத்தை நான் தவிர்த்துக்கிறேன், அதை பற்றி அப்புறம் பேசுவோம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தவிர அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன் அதை பற்றி எப்பவுமே பேச மாட்டீங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புது. அல்லது இவருக்கு வந்து அதை பற்றி எப்படி அந்த உணர்வுகளை கடத்துறது, அந்த உணர்வுகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் நடந்த அன்னையிலிருந்தே வந்து விஜய் கிட்ட வந்து இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கணும், அங்கேயே வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கணும், அங்கேயே மக்களை இறங்கி ஏதாவது காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும், அட்லீஸ்ட் அன்னைக்கு நைட்டாவது இப்படி பேசியிருக்கணும், பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கணும், மறுநாள் ஒரு அறிக்கை கொடுப்பாரு, மறுநாள் ஒரு வருத்தம் தெரிவிப்பாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்படி அப்படி அப்புறம் தான் பேசினாரு. இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அப்போ கூட வந்து எதிர்கட்சியை தாக்குவது மீதான தாக்குற மாதிரியான பேச்சு தான் இருந்துச்சே தவிர அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்கள ஆறுதல் படுத்தவோ தேற்றவோ அப்படியான ஒரு விஷயத்த முதல்ல அவர் முன்னெடுக்கல. எடுத்த உடனே டார்கெட் டிஎம்கே சதி செஞ்சுட்டாங்க, அதனால வந்து தான் இப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணுறதா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படின்ற வந்து சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயமெல்லாம் பார்க்கும்போது ஸோ டிவிகனுடைய மக்கள் சந்திப்பில் மக்களை அணுகுகிற விதம் வந்து அவங்களுடைய பாதுகாப்பை இவங்க முதல்ல உறுதி செய்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சரி, பொது வெளியில நடத்தினா தான் இப்படியான மக்கள் அலை கடலென திரண்டு வரக்கூடிய நம்மளுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் இவங்களோட கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியாமல் இப்படியான துயரச் சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அதனால வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விதிமுறைகளோட, ஒரு வரைமுறையோட, ஒரு உள் அரங்கத்துல நம்ம இதை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள் அரங்கத்துல போய் முடங்குவது எப்படி அரசியல்ல இது சாத்தியம் அப்படிங்கிறது மட்டும்தான். எந்த அரசியல்வாதிகளுமே இப்படி வந்து மக்களுக்காக அஞ்சு, தன்னுடைய தொண்டர்களுக்காக அஞ்சு வந்து போய் உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு ஒரு 10 பேர் மட்டும் வாங்க சந்திக்கிறேன் அப்படிங்கிறத வந்து எந்த அரசியல்வாதிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. அதை ஒன் அண்ட் ஒன்லி விஜய் மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு மக்கள் சந்திப்பா இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்காக அவங்களோட களத்துக்கு வராம அவங்கள வீட்டுக்குள்ள அந்த உள்ள அறைக்குள்ளவே 4 சுவர்கள் கொண்ட அந்த உள்ள அறைக்குள்ளவே அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு விஜய். இது வந்து களத்துல எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு.